பவுனம்மாவின் உறவுகளை ஒரு வருட கழிவை ஒரு மண்டலத்தில் ஆகட்டும் குரு வித்தைக்கு பிறகு இப்போ தான் முதன்னு சிக்கன் எடுத்துக்கிறோமுங்க. சிக்கனுக்கு மேட்சா சாப்பிட்டு சப்பாத்திங்க பவுன் புடிசின் மல்டி பர்பஸ் ஆட்டான்னு சொல்லியிருக்கோம்லங்க. 6 வகையான தானியத்தை சேர்த்து அரைக்கிறதுங்க. அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து இப்போ நான் சாப்பிட்டுக்கிறேனுங்க. எனக்கு சளி பிடிச்சிருக்குது. சளிக்கு தீர்வு தர மாதிரி குருபாகமாக அம்மிக்கல் ஆசன குரு வித்தையை பயன்படுத்தி ஆட்டாங்கல் ஆசன குரு வித்தையை பயன்படுத்தி இப்போ நான் தயாரித்து இப்போ நான் சாப்பிட்றேனுங்க. இப்படி சாப்பிட்றதுனால எனக்கு சளிக்கு நல்லா தீர்வு தருங்க. இது மட்டும் இல்லைங்க, இதுலேயே சிக்கன் சூப்பு எடுத்துருக்குறோமுங்க. அதையே முதல்னு குடிச்சிட்டு தான் இப்போ 2வது இதை எடுத்து நான் சாப்பிட்றேனுங்க. அப்படி சாப்பிட்றதுனால உங்களுக்கு சளிக்கு நல்லா தீர்வு வருதுங்க. நாங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தி பலன் பெற்றுட்டு தான் உங்கள் முன்னாடி வைக்கிறோமுங்க. நீங்களும் உங்களுக்கு வேணும்னா உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் பயன்படுத்திக்கிங்க. இது மட்டும் இல்லைங்க, காலையில் நம்ம ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1200 மூச்சுக்கள் குரு வித்தை செஞ்சுட்டு எல்லா எலும்பு மஞ்சளும் ஆக்டிவேட் பண்ணிட்டு இப்போ இதுக்கெல்லாம் தயார் பண்ணுறது பூரா நானே தானுங்க. மிளகா கூட்டு வறுத்து ஆட்டாங்கல் ஆசனம் அம்மிக்கல் ஆசனத்து மூலம் நானே செஞ்சு இப்போ குருவுக்கு கொடுத்துட்டு நான் இப்போ சாப்பிட்றேனுங்க. இதை மட்டும் சாப்பிட்டுட்டு சும்மா இருக்குல்லிங்க, அதற்கேற்ற குரு வித்தைகளும் செஞ்சுருக்கிறேனுங்க. இதுக்கு அடுத்தது குரு வைத்திய வாழ்வியலை எப்படி பவுனம்மா நானே அமைச்சுக்கிறேங்கிறது உங்களுக்கு வழங்குறேனுங்க. தொடர்ந்து பாருங்க. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா, உங்கள் ஜெம்சி குருவுடன். நன்றி, வணக்கம்.